எல்லாரும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஒரு வெப் சீரிஸ பார்க்க போறோம்னா, மஸ்ட் டேட் த பிளே பாய். இந்த வெப் சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா பேரே ஒரு ஆரம்பமே ஒரு அமரக்கலரமா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வெப் சீரிஸ் 1 மந்த் ஆக போகுதுங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெஃபரல்ல தான் நானே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். 7 எபிசோடு விட்டுருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 20 நிமிஷம் டூ 30 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்குது. வெப் சீரிஸ்ன்னே சொல்ல முடியாது. இது ஒரு படம்னு தான் சொல்லணும். அந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சிங்கப்பூர் ப்ரொடியூசர் இந்த படத்தினுடைய வெப் சீரிஸினுடைய கதைய நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இத படம்னு சொல்றேன்னா, இது உண்மைய சொல்றேன். வெப் சீரிஸ் மாரியோ, எபிசோட் மாரியோ தெரியல. ஒரு ஃபிலிமுக்குள்ள நம்மள கூட்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் மஸ்ட் டேட் த பிளே பாய் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் என்ன அவ்வளோ ஈர்த்துருச்சுன்னே சொல்லணும். எல்லாருமே இன்ஸ்டாவ தொறந்தாலே இது வந்தாலும், நம்ம யூடியூப்ல அந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏற்படுத்தலனாலும் நம்ம இந்த விஷயத்த பேசியிருந்தோமா இல்லையா? நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த வெப் சீரிஸ பத்தி தெளிவா சொல்றேன் பாருங்க. இதுல ஹீரோவ 3 பொண்ணு இவர் பிளே பாய் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவர் பிளே பாய். இவர் 3 பொண்ணு கூட டேட் பண்றாரு. ஆனா ஒரு பொண்ணு தான் இவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. இவனுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டு 4 பேரு. அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 3 பொண்ணு ட்ரை பண்றாங்க. அதுல என்ன ட்விஸ்ட்னா, இவன் ஃப்ரெண்டு 3 பொண்ணுகிட்டயும் இவன் கனெக்ட்ல இருக்கானே. இவன் எப்படின்னா கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அந்த முன்னமைச்சர் இருக்கிற ஹீரோவ விட்டுட்டு அந்த 3 பேர் பண்ற சதிதான் அந்த வெப் சீரிஸாவே இருக்குது. இதுதான் இந்த 7 எபிசோடினுடைய கனெக்டாக குடுத்திருக்காங்க. சாங் பை சாங்கா இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க்கா இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், அந்த வெப் சீரிஸ்ல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. சார் நீங்க டைரக்டர் சார், வேலைன்னு சார் நீங்க சிம்பிளாவே இந்த படமாவே குடுத்துருக்கலாமே. ஏன் சார் இந்த வெப் சீரிஸா குடுத்து எல்லாருமே அந்த உணர்ச்சிய தூண்டிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் அடுத்த 3 எபிசோடு எப்ப விடுவீங்க? இது சீசன் 1ன்னு தெளிவா சொல்லல. ஆனா சீசன் 1, சீசன் 2 எடுத்துட்டு போங்க. சீசன் 10 வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அந்த அளவு ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. நம்ம எப்படி எதிர்பார்த்த கப்பிள் ஃப்ரெண்ட்லி, வித் லவ் நெறைய லவ் படம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு மினி சம்பவம் பண்ணிட்டு போற ஒரு வெப் சீரிஸ் தான் மேட் வித் த பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சரியானதா இருக்குது. சூப்பரா இருக்குங்க. ஒரே வார்த்தை சொல்றேன். சூப்பர். அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் இந்த வெப் சீரிஸ் இருக்குது. 7 எபிசோடு. இவ்வளவுதான் என்னால தெளிவா சொல்ல முடியும். இதையும் மீறி நான் இவ்வளவு சொல்லி நீங்க பார்க்காத இருந்தீங்கன்னா அது உங்க தப்பு. லவ் மேல ஈடுபாடு இருக்கிறவங்க, எப்படியெல்லாம் இருக்கணும், பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வெப் சீரிஸ பார்த்து நீங்க தெளிவா இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த உணர்ச்சிய தூண்டுனா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.